நிறைய ஒரு விஷயம் ஸ்க்ரோல்ல வந்துட்டே இருக்கு. கண்ணுக்குள்ள டாட்டூ போடுறது, மூக்குல பெரிய ஓட்டை போட்டுறது, அதுல அந்த மூக்கு ஓட்டை போட்டதுக்குள்ள ஒரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நல்ல டாட்டூ போடுறவங்களுக்கும் அதை பார்த்தோன்னே என்னது இது இப்படி இருக்கு, இப்படி எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இல்ல ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பாடி மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நீங்க இதை இப்படி பாக்குறீங்க, அதுல ஒரு கருப்பு பெயிண்ட் அடிக்கிறதுனால அது ஒரு ஆக்வர்டா இருக்க மாதிரி, நாக்க கட் பண்றதுனால உங்களுக்கு ஆக்வர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மூலக்கோளாறு மென்டாலிட்டி கோளாறு சொல்லக்கூடாது. ஸோ டேட்டூஸை பற்றி நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்க, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு சில டேட்டூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், இன்ஸ்டாகிராம்லேயும் சரி சோஷியல் மீடியாலேயும் சரி நிறைய ஒரு விஷயம் ஸ்க்ரோலில் வந்துட்டே இருக்குது. கண்ணுக்குள்ளே டேட்டூ போடுறது, மூக்கில் பெரிய ஓட்டை போட்டுறது, அதில் அந்த மூக்கு ஓட்டை போட்டதுக்குள்ள ஒரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நல்ல டாட்டூ போடுறவங்களுக்கும் அதை பார்த்தோன்னே என்னது இது இப்படி இருக்கு, இப்படி எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. உங்களுக்கு வருமா வராதா? நீங்க ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் தானே? எனக்கு வராது, நான் யாருமே வெறுக்க மாட்டேன். ராஜேஷ் காமனா போயிடுங்க. ஆமா சீரியஸா இதை நான் எனக்காக நான் சொல்லல, நான் ரொம்ப அப்படி இது பண்ணன்னு சொல்றேன். நான் இங்க லவ் பண்றதுக்கே டைம் கிடையாது, எதுக்கு வெறுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா யாரையும் வெறுக்க வேண்டாம். மக்கள் இருக்கிறாங்களே. இப்போ ஒரு நாக்கு இருக்கிற இடத்துல 2 நாக்கு இருக்கு. கண்ணு ரொம்ப ஐயோ ஓகே, கண்ணு இருக்கு. கண்ணு வந்துட்டு கண்ணு ரொம்ப முக்கியமானது. கண்ணு தெரியலனாவே கண்ணை மூடி நம்பர்ஸ் தெரியுதா, அது பாரு இது பாரு, கண்ணாடி போட விடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கேட்ராக்ட் வருது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு தூசி பட்டு ஒரு கண்ணில் கட்டி வந்துட்டாலே இது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா கண்ணுக்குள்ள டாட்டூ போட்டுக்கிறாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவான டீட்டெயில் கொடுங்க. இல்ல ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பாடி மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதை இப்படி பாக்குறீங்க, அதுல ஒரு கருப்பு பெயிண்ட் அடிக்கிறதுனால அது ஒரு ஆக்வர்டா இருக்க மாதிரி, நாக்க கட் பண்றதுனால உங்களுக்கு ஆக்வர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? ஒரு ஆடா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இப்ப கண்ணுல ஒரு தூசி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நேரம் கசக்குவோம், எப்படி எரியும் அது. ஒரு குழம்பு வாட்டவர் நம்ம சாப்பிட்ட கையை வச்சாலே எரியும். கண்ணுக்குள்ள எப்படிங்க டாட்டூ போட முடியும்? அதான் சொல்றேன், பாடி மாடிஃபிகேஷன்ன்றது இதுதான் இல்லையா? இதை பார்க்கும்போது ஆடுது. இப்ப நீங்க எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு பொண்ணு மூஞ்சியே நல்லா இல்ல, அது மாதிரி சொல்லக்கூடாது. ராஜேஷ் அப்படி சொல்றாரு. நல்லா இல்லன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா நல்லா இல்லன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. அந்த சரி, இப்போ நான் ஒருத்தன், எனக்கு மூஞ்சி சரியில்லை, மூக்கு சரியில்லை, என் மூக்க மாடல் மூக்கு மாதிரி ஆகணும், என் சின் ஃபேஸ ஜா லைன் எடுத்துட்டு வரணும், நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும், என்னோட காது சின்னதா இருக்கிறத நான் கிராப் பெருசா இருக்கிறத கிராப் பண்ணிக்கணும், லிப்பு ஃபில்லர் போட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீங்குற மாதிரி எல்லாம் காட்டணும். இது பேர் என்ன? இல்ல இது ஆக்சுவலா நடக்குது இல்லையா? இது என்ன சொல்றீங்க, காஸ்மெட்டிக்ல வந்துரும் இது இல்லையா? காஸ்மெட்டிக் சர்ஜன். ஆமா, சர்ஜரி. சேம் இதேதான். அவங்களுக்கு இதெல்லாம் அழகா தெரியுது. யாரு போட்டுக்கிறவருக்கு, நாக்க கட் பண்றவருக்கோ, கண்ணுல போட்டுக்கிறவருக்கோ, மூக்குல ஓட்டைய போட்டுக்கிறவருக்கோ, காதை கட் பண்றவருக்கோ அழகா தெரியுது. பொண்ணுங்க எப்படி அவங்க மூஞ்ச ரெடி பண்றதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்களோ, இந்த மாதிரி இதுலயே ஒரு கல்ச்சர், இதுக்கான ஒரு டீம் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் அப்ராட்ல பெருசா ஒரு கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்க தான் ரொம்ப டார்க் சைட்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள கட் பண்ணிப்பாங்க, ரொம்ப அவங்கள விரல்ல எடுத்துருவாங்க, 3 விரல்ல நடப்பாங்க, கால் பார்த்தீங்கன்னா காலே இருக்காது, இந்த விரல்களே இல்லாம இருப்பாங்க, அவங்கள ஒரு ஏலியனா ட்ரீட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் தான். இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிக்கலாம், அதுக்கான கரெக்டான ஆளுகிட்ட போயிட்டு பண்ணிக்கலாம். சோ அதுதான் பண்ணலாமா? அது ஃபர்ஸ்ட் பண்ணலாமா ராஜேஷ்? கரெக்ட் பண்ணலாம், கரெக்டான ஆளு தான் பண்ணலாம். ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த கண்ணு. இப்ப நீங்க பண்ணுவீங்களா? எனக்கு நீடு இல்லையே, எனக்கு தேவைன்னா நான் பண்ணிப்பேன், யாரையும் கேட்க மாட்டேன். யார் விருப்பம், என்னோட வாழ்க்கை என்னோட உடம்பு. சரி, உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா கண்ணுல எல்லாம் டாட்டூ போறீங்களா? நான் பண்ண மாட்டேன், மீன்ஸ் எனக்கு பண்ண தெரியாது. இப்போ சில பசங்களுக்கு மீசை எல்லாம் வளர்ந்துருக்காது, லைக் அதை டார்க் பண்ணுங்க, தலையில முடி எல்லாம் வளர்ந்துருக்க டார்க் அப்படி அதெல்லாம் பண்ணுவோம். இது அடிப்பட்ட காயம் இல்லையா, மீசை இருக்கும், இந்த இடத்துல அடிபட்டுரும், அந்த இடத்துல இருக்காது, அந்த இடத்துல டாட் வச்சு இருக்கா மாதிரி காட்டுவோம். ஹெட் பால்ட் ஆயிடும், பால்டான இடத்துல நான் டாட் டாட்டா வச்சு அதை ஒரு இந்த இடத்துல ஃபேட் பண்ணிட்டோம்னா அது ஒரு ஸ்டைலா இருக்கும். அது சோ அந்த மாதிரி கடிலாம் ஒரு கான்பிடென்ட் லெவல். என்கிட்ட கண்ணில் டாட்டு போடுங்க, விரல எடுங்கனாலாம் எப்பா ரவுடிசம் பண்றது இல்லப்பா, நாங்க இல்ல எங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்றதுனால முடியாதுன்றோம். ஆனா பண்றவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு பண்ணிக்கலாம். பட் அவங்களும் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் வாங்கிட்டு பண்ணாங்கன்னா சேஃபா இருக்கும். ஏன்னா இல்லைன்னா அந்த ஆர்டிஸ்டுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. இல்ல இதுக்கு ஏதாவது படிப்பெல்லாம் இருக்கா?
படிப்பு கிடையாது, இது கலை. கலை. இது ஒரு கலை, கத்துக்கணும். நடனம். ஆமா, மூஞ்சி ஃபுல்லா பின்ன போட்டு குத்தி வச்சிருப்பாங்க. கைக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ செதில் மாதிரிலாம் இருக்கும், எலும்பு மாதிரி நட்டு இருக்குல்ல, போல்டு நட்டு, இதெல்லாம் வந்து உள்ள வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிருவாங்க. சோ தூக்கிட்டு இருக்கும் எலும்பு ஒரு மாதிரி, அதெல்லாம் வேற மாதிரிங்க. கிரகவாசிகள். ஆமா, காதே பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டு பெருசாக்கிடுவாங்க. சில மங்கோலியன்ஸ்ல பாத்துருக்கீங்களா, வாயை வந்து ஏதோ ஒரு தட்டு மாதிரி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் விரும்புவாங்க. சோ அது அவங்களோட கல்ச்சர்னு சொல்லிட்டு அவங்க அந்த உதட்டெல்லாம். இதுவும் கல்ச்சர் சேம், நீங்க புடிச்சீங்க. இதுவும் ஒரு வகையான கல்ச்சர் தான், பாடி மாடிஃபிகேஷன்ன்றது கல்ச்சர் தான். சோ ஆமா, அது வந்து இந்த கல்ச்சரை யார் பின்பற்றுறா? டார்க் சைடு இருக்க பீப்புள்ஸ் பின்பற்றுவாங்க. டார்க் சைடுனா யார் சொல்றாங்க, எமோஷனலா அவங்க ஒரு இதுவா வீக்கா இருப்பாங்க, தன்னை பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்றத விரும்புவாங்க. நம்ம ஒரு மக்கள் கிட்ட இருந்து நம்ம ஒரு யூனிக்கா இருக்கணும்ன்றத விரும்புவாங்க. ஸோ இந்த ரொம்ப இலுமினாட்டி, 999, 333, 666, அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்ட், இதை பத்திலாம் வழிபடுறவங்க, இதை பத்திலாம் இதெல்லாம் இந்த வழியா பாக்குறவங்க, ஏலியன் கிட்ட நான் கனெக்டடா இருக்கேன்றவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கவங்க பண்ணிப்பாங்க. அவங்க மக்கள் கிட்ட இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டோம், ஒரு யூனிக்கா தெரியணுன்ட்டோம், நம்ம ஒரு பிரபலமா இருக்கணும்ன்றதுக்கும் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு வகையான மென்டாலிட்டி தான். மூலக்கோளாறு மென்டாலிட்டி. கோளாறு சொல்லக்கூடாதுங்க, இவங்கதான் ரொம்ப கோளாறு ஆயிட்டு இருக்கிறாங்க பாருங்க, என்ன சொல்றீங்க. சோ ஆமா, ஒரு ராட்சசன் படத்துல எப்படி சொல்லுவார் இல்லையா, சோ அவங்கள சிம்பிளைஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்ப கூட டிமாண்டில கூட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கறதையுமே நீங்க சொல்லிருக்கீங்க. சோ அது பிடிச்சிருந்தா பண்ணலாம், எதையுமே வேணான்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்க, ஜாலி பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து ராஜேஷ் சொல்லிருக்காரு. கண்டிப்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதான் நம்ம கோல். சந்தோஷமா இருக்கிறதுக்கே டைம் இல்ல. இதுல வந்து கெட்டதை பத்தியோ இல்ல மத்தவங்களுக்கு கெடுதலை பத்தியோ இல்ல மத்தவங்களுக்கான விஷயங்களை யோசிக்கிறத விட உங்களுக்கான விஷயங்களை யோசிங்க. ஸோ நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்குதுன்னா நீங்க நல்லவங்களா இருக்கீங்க, நல்லதா நடந்துட்டு இருக்கு, சந்தோஷப்படுவோம். எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுப்பா, எனக்கு கெட்டதாவே நடந்துகிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல, நேரமே சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க சரியில்லை. உங்க நேரத்தை குறை சொல்லக்கூடாது, உங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா, அதான் உண்மை. ஸோ அதெல்லாம் நாங்க இப்போ நல்லா அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கும் வாழ்க்கையில, நீங்களும் சந்தோஷமா இருங்க. அப்புறம் நீங்க என்னங்க நார்மலாவே கேட்டே இருக்கீங்க, ஏதோ வந்து கியூரியஸ் கிரியேட் பண்ற மாதிரி நெகட்டிவா கேட்டாதான் வீடியோ ஓடும். அந்த வீடியோ ஓடலைனாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு மக்களுக்கு சரியான தகவல் மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், வேண்டாம். என்ன கேட்பாங்க, மிஞ்சி போனா உங்ககிட்ட வந்து ஏன் ராஜேஷ் வந்து பெண்களை மட்டும் வந்து படுக்க வைத்து டாட்டூ போடுறாரு, நிக்க வச்சு டாட்டூ போடுறாரு அப்படிங்கறதான் உங்ககிட்ட கேட்பாங்க. பெண்களுடன் தொடர்பு ராஜேஷ் ஆபாசம். எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் ராஜேஷ் உங்களுக்கு? மக்களுக்காக கேக்குறேன், மக்களுக்காக பார்த்துட்டு இருக்க பெண்களுக்காக கேக்குறேன். நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நிறைய பேர் தப்பு கிடையாது. லவ் பண்றது கொஞ்சம் தவறா இருக்கும், அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு நான் அந்த மீனிங். அதுல இன்னொரு விஷயம் வேற, ராஜேஷ் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீயா டாட்டூ போட்டு விடுவாரா, அவர் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் போடுவார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காங்களே. ஆமா, நீங்க வந்து பாருங்க, வாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வாங்க, ஃப்ரீயா போடுவட்டு. அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும், எப்பா என்னடா இல்ல அப்படிதான் வெளியே பேசிட்டு இருக்காங்க. 1008 பேசுறவங்க நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம கூட இருக்கவங்களுக்கு பழகுனவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து பேசுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து பரவாயில்ல, அந்த விஷயங்களே போகாம இங்கேயும் வந்திருக்கோமே, அதுலயுமே ஒரு நல்ல ஒரு தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களோட டைம், உங்களோட பொன்னான நேரம், நிறைய வேலைகள் இருக்கு, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவா பதில் சொன்னதுக்கு, நானும் சொன்னதுக்கு எனக்கு பிடிக்குங்க. டாட்டூ அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்லாம் தெரியாது, அந்த காலத்துல இருந்து இந்த கோலம் போடுவாங்க தெரியுமா, எந்த பொண்ணு அதெல்லாம் வந்து கலைதான். அதுல இருந்து இப்போ வரைக்கும் டாட்டூனா ரொம்ப பிடிக்கும். லைக் தேங்க்யூ ஸோ மச், இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு தேங்க்யூ. நன்றி.